Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நியூட்டனோட 3 லாஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லா, நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா, எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் எ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அமைதியாக இருக்கிற பொருள் அமைதியாகவே இருக்கும். ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன், மூவ் ஆகிட்டு இருக்கிற பொருள் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிற ஒரு பொருள் கண்டினியூவாக யூனிஃபார்ம் மோஷன்லேயே தான் இருக்கும் along a straight line, ஒரு ஸ்ட்ரைட் லைனில். அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை எ சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதன் மீது செயல்படாத வரைக்கும், வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த பொருள் மீது செயல்படாத வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் தான் இருக்கும், மூவ் ஆகிட்டு இருக்கிற ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும், மோஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மோஷனில் தான் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஒரு பால் அமைதியாக இருக்குது. இப்போ நான் என் காலால் அந்த பாலை எத்துறேன். என் காலால் அந்த பாலுக்கு கொடுக்குறது தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அந்த பால் எப்படி தான் இருந்துச்சு, ரெஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பஸ்ஸு மூவ் ஆகிட்டுருக்கு, அது யூனிஃபார்ம் மோஷனில் தான் இருக்குது, அது மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். டிரைவர் பிரேக் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா இதுதான் இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அவர் கொடுக்குற வரைக்கும் அந்த பஸ் என்ன செஞ்சுட்டே தான் இருக்கும், மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இதுதான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நியூட்டனோட செகண்ட் லா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நியூட்டனோட செகண்ட் லா நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், 2 மார்க் கொஸ்டினில் வந்ததுனால அந்த வீடியோவை பாருங்கள், டீட்டெயில்டாக புரியும். இங்கே நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னால் என்ன? ஒரு ஃபேக்டர் கூடும்போது இன்னொரு ஃபேக்டர் கூடணும், ஒரு ஃபேக்டர் குறையும் போது இன்னொரு ஃபேக்டர் என்ன செய்யணும், குறையணும். இங்கே 2 லைனை மட்டும் எடுத்துக்கோங்க. த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி is directly proportional to linear momentum. இவ்வளோ தான் வேணும். அப்போ ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக லீனியர் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகும், ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆக லீனியர் மொமெண்டம் டிக்ரீஸ் ஆகும். அவ்வளோதான் ரெண்டாவது பாயிண்ட். அண்ட் த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். எந்த டைரக்ஷனில் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதே டைரக்ஷனில் தான் மொமெண்டமும் இருக்கும். அவ்வளோதான், இந்த 2 பாயிண்ட் தான். So this is Newton's second law. And Newton's third law, that is very very easy. அது எல்லாருக்கும் தெரியும். Every action is equal to an opposite reaction. For every action there is an equal and opposite reaction. So they always act on 2 different bodies. Okay va? So examples என்ன நமக்கு தெரியும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். ஸோ ஒரு பேர்டு, ஒரு பறவை எவ்வளோ தூரம் தன்னோட ரெக்கையை கீழே அழுத்துதோ அவ்வளோ தூரம் மேலே போகும். ஒரு ஸ்விம்மர், ஒரு நீந்துபவர், நீச்சல் அடிக்கிறவர் எவ்வளோ தூரம் தன்னோட கைகளை பின்னாடி ஃபோர்ஸாக கொண்டு போகிறாரோ அவ்வளோ தூரம் அவர் முன்னோக்கி போவார். இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.